1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் வரை. ராஜா ஜனங்களுக்கு செவிகொடாமல் போனான். கர்த்தர் சீலோனாகிய அகியாவை கொண்டு நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமுக்கு சொன்ன தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்தும்படி கர்த்தரால் இப்படி நடந்தது. ராஜா தங்களுக்கு செவிகொடாததை இஸ்ரவேலர் எல்லாரும் கண்டபோது ஜனங்கள் ராஜாவுக்கு மறு உத்தரவாக, தாவீதோடு எங்களுக்கு பங்கேது, ஈசாயின் குமாரனிடத்தில் எங்களுக்கு சுதந்திரமில்லை. இஸ்ரவேலே, உன் கூடாரங்களுக்கு போய்விடு. இப்போது தாவீதே, உன் சொந்த வீட்டை பார்த்துக்கொள் என்று சொல்லி இஸ்ரவேலர் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள். ஆனாலும் யூதாவின் பட்டணங்களிலே குடியிருந்த இஸ்ரவேல் புத்திரர் மேல் ரெகோபெயாம் ராஜாவாய் இருந்தான். பின்பு ராஜாவாகிய ரெகோபெயாம் பகுதி விசாரிப்புக்காரனாகிய அதோராமை அனுப்பினான். இஸ்ரவேலர் எல்லாரும் அவனை கல்லெறிந்து கொன்றார்கள். அப்பொழுது ராஜாவாகிய ரெகோபெயாம் தீவிரமாய் ரதத்தின் மேல் ஏறி எருசலேமுக்கு ஓடிப்போனான். அப்படியே இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி இஸ்ரவேலர் தாவீதின் வம்சத்தை விட்டு கலகம் பண்ணி பிரிந்து போயிருக்கிறார்கள். யெரொபெயாம் திரும்பி வந்தான் என்று இஸ்ரவேல் எல்லாருக்கும் கேள்வியான பொழுது அவனை சபையினிடத்தில் அழைத்தழுப்பி அவனை சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக்கினார்கள். யூதா கோத்திரம் மாத்திரமே அன்றி வேறு ஒருவரும் தாவீதின் வம்சத்தை பின்பற்றவில்லை. ரெகோபெயாம் எருசலேமுக்கு வந்தபோது இஸ்ரவேல் வம்சத்தாருடைய யுத்தம் பண்ணவும் ராஜ்யத்தை சாலமோனின் குமாரனாகிய தன்னிடமாக திருப்பிக் கொள்ளவும் யூதா வம்சத்தார், பென்னியமீன் கோத்திரத்தாராகிய அனைவருமாகிய தெரிந்து கொள்ளப்பட்ட யுத்த வீரர் 180,000 பேரை கூட்டினான். தேவனுடைய மனுஷனாகிய செமையாவுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாகி அவர் சொன்னது, நீ யூதாவின் ராஜாவாகிய ரெகோபெயாம் என்னும் சாலமோனின் குமாரனையும் யூதா வம்சத்தார் அனைவரையும் பென்யமீனரையும் மற்ற ஜனங்களை நோக்கி, நீங்கள் போகாமலும் இஸ்ரவேல் புத்திரரான உங்கள் சகோதரோடு யுத்தம் பண்ணாமலும் அவரவர் தந்தம் வீட்டுக்கு திரும்புங்கள். என்னாலே இந்த காரியம் நடந்தது என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தருடைய வார்த்தையின்படியே திரும்பி போய்விட்டார்கள் என்பது பாடம் முடிந்தது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். தேவ கிருபையும் சமாதானமும் நிறைவாயிருப்பதாக. இந்த புதிய நாள் ஆண்டவர் நமக்கு சிறப்பாக ஆசீர்வாதமாக்கி தருவாராக. அன்புக்குரியவர்களே, வாசிக்கப்பட்ட இந்த திருமறை பகுதியாக 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் இந்த 24ஆம் வசனம் வரைக்கும் நாம் அறிந்து கொள்கிற காரியம் என்னவென்றால், இஸ்ரவேல் கோத்திரங்கள் 12 கோத்திரங்களும் ஒரே சமஸ்த அரசின் கீழாக அது காணப்பட்டது. முதல் அரசனாக சவுலும், 2வது அரசனாக தாவீதும், 3வது அரசனாக சாலமோனும் அரசாட்சி செய்தார்கள். ஆனால் சாலமோனுடைய காலத்திற்கு பின்பதாக அவருடைய மகனான ரெகோபெயாமுடைய காலத்திலே அங்கே ஒரு கலகம் உண்டாயிற்று. அதுவும் எதற்காக? ஒருவேளை அவருடைய நிலைகளை, வார்த்தைகளை கவனிக்கும் பொழுது நாம் நேற்று தினத்திலே வாசித்த பகுதிகளிலே அங்கு ரெகோபெயாம் முதியோருடைய ஆலோசனை கேளாதபடி ஒருவேளை தன் வாழ்க்கையிலே ஒரு பெருமையோடு கூட அவ்விதமாக பேசியிருக்கலாம். ஆகவே தன்னுடைய ராஜ்யம் 12 கோத்திரத்துக்கு நான் தான் அரசன் என்ற நிலையிலே, ஆகவே நாங்கள் தாவீதின் பரம்பரையிலே வந்தவர்கள் என்று அவ்விதமான ஒரு நிலையிலே அவர்கள் பேசியிருக்கலாம். ஆனால் இந்த நிலை நிமித்தமாக மட்டுமல்ல, அங்கு சாலமோன் கர்த்தரை விட்டு வழி விலகி போன அந்த பாவத்திற்கு நிமித்தமாக ஆண்டவருடைய வார்த்தை உறுதிப்படுத்தப்பட்டதை 15ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். ஆகவே அகியா மூலமாக யெரொபெயாமுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக அது இப்பொழுது உறுதிப்படுத்தப்படுகிற ஒரு காலம் வந்துவிட்டது. ஆகவேதான்
இவ்விதமாக சாலமோனின் மகன் வார்த்தைகள் கடினமாக இருந்தது. அது மட்டுமல்ல, இஸ்ரவேலில் எல்லாரும் இந்த தாவீது குடும்பமான சாலமோனுடைய குடும்பத்தின் மகனுடைய வாழ்க்கையிலே எதிர்த்து நின்றார்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது. ஆகவேதான் யெரொபெயாம் எல்லாம் திரும்பி வருகிறான். திரும்பி வந்து இந்த 10 கோத்திரங்களுக்கு தலைவராக மாறுகிறார். ஆனால் யூதா கோத்திரம் மற்றும் இங்கு சாலமோனுடைய மகனான ரெகொபெயாம் ஆட்சி செய்கிறதை பார்க்கிறோம். இந்த நிலையில எல்லாரும் எழுந்து நின்று இந்த யூதா கோத்திரத்துக்கு விரோதமாக அவர்கள் எழுப்பி செல்லுகிற சமயத்திலே தான் இங்கே தேவனுடைய மனுஷனான செமாயாவுக்கு ஆண்டுடைய வார்த்தை உண்டாகிறது. அந்த வார்த்தை தான் 23, 24 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் எல்லாரும் உங்கள் சகோதரருடைய யுத்தம் பண்ணாமல் நீங்கள் திரும்பி போங்கள் என்று சொல்லுகின்றார்கள். ஆண்டவருடைய வார்த்தை வந்த பொழுது அவர் என்ன செய்தார்கள்? அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தருடைய வார்த்தையின்படியே திரும்பி போய்விட்டார்கள். தேவனுடைய வார்த்தை வந்த பொழுது செமையா மூலமாக இந்த 10 கோத்திரத்துக்கும் வந்த பொழுது அவர்கள் திரும்பி போய்விட்டார்கள் என்று பார்க்கலாம். அந்த ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லை கேட்டார்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பகுதி வழியாக நாம் அறிந்து கொள்கிற காரியம் என்னவென்றால், ஒருவேளை பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்பது உண்மையான காரியம். பெருமையுள்ள பாத்திரத்தை யாரும் கட்டி உடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது தானாக உடையும். அது உப்பிட்ட பாத்திரம் அது தானாக உடைவது போல பெருமையுள்ள மனிதனுடைய வாழ்க்கையும் அது தானாகவே உடைந்து விடுகிறதை பார்க்க முடிகிறது. 12 கோத்திரத்துக்கு ராஜாவாக இருந்த அவருடைய சந்ததிகளிலே சாலமோனுடைய பாவத்து நிமித்தமாக அது உடைந்து நொறுங்கி போனதை திருமறை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? ஆண்டவருடைய வார்த்தை இதோ அகியா தீர்க்கதரிசிக்கும் கடந்து வந்தது, இந்த செமையாவுக்கும் கடந்து வந்தது. அந்த வார்த்தையை அப்படியே விசுவாசித்தார்கள், கேட்டு அதன்படி நடந்தார்கள் என்பதை திருமறை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது நாம் அவருக்கு நேராக திரும்பாமல் போனால் பட்டயம் நமக்கு நேராக திரும்பி வரும் என்பதுதான் உண்மையான காரியம். ஆகவே இந்த சாலமோனுடைய காலங்களிலே ஆண்டவரோடு நெருங்கி இருக்க வேண்டிய மனிதர், ஆண்டவரோடு அவருடைய வார்த்தையின்படி வாழ்ந்திருக்க வேண்டிய மனிதர், அவருடைய தவறுது நிமித்தமாக, அவருடைய பாவத்து நிமித்தமாக, அருவருப்புகள் நிமித்தமாக, ஆண்டவருக்கு விரோதமான துரோகத்தின் நிமித்தமாக அவனுடைய மகனான ரெகொபெயாமுடைய வாழ்க்கையிலே அந்த ராஜ்யம் உடைந்து போனதை திருமறை சொல்லுகிறது. அதனால்தான் திருமறை இன்னும் சொல்லும் பொழுது அது இந்நாள் வரைக்கும் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்படியே இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி இஸ்ரவேலர் தாவீதின் வம்சத்தை விட்டு கலகம் பண்ணி பிரிந்து போயிருக்கிறார்கள். வரலாற்றிலே இதற்கு பின்னதான காலங்கள் யூத அரசு இஸ்ரவேல் ராஜ்யம் என்று தீர்க்கதரிசி காலங்கள் எல்லாம் அவிதமாக தான் கடந்து வரும் என்பதை பிரிந்து போன அவிதமான கலகங்கள் நிறைந்த ஒரு சூழ்நிலையாகவே இருக்கிறது என்பதை பின்னான பகுதிகளிலே நம்முடைய திருமறையிலே வாசிக்க முடியும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புதிய நாளிலே நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், வாழ்க்கையில ஒரு நாளும் பெருமையுள்ள நிலைகள் நம்முடைய உள்ளத்தில் இருக்குமானால் பெருமையான வார்த்தைகள் வெளிப்பட்டுவிடும், அது நம்மை அழித்துவிடும். அதோடு மட்டுமல்ல, கர்த்தரை விட்டு நாம் விலகி போவோமானால், கர்த்தருக்கு துரோகம் செய்வோமானால் அது நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சந்ததிகள் பின் நாட்கள் அது பாதிக்கப்படும் என்பதிலே சந்தேகமே கிடையாது. அது குடும்பமாக இருக்கலாம், சபையாக இருக்கலாம், ஒருவேளை ஒரு தேசமாக கூட இருக்கலாம். ஒருவேளை நாம் ஆண்டவரை அறிந்து கொண்டவர்கள் நாம் தீமைக்கு நாம் ஒத்துப்போகாதபடி பாவத்திற்கு விரோதமாக செயல்படவும் அசுத்தமான துரோகமான காரியங்களுக்கு ஒப்புக்கூடாதபடி காணப்படுவோமானால் நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு துணை நிற்பார். இல்லாத பட்சத்திலே அவரே காரியங்களை மாறுதலாக மாற்றிவிடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே இந்த காரியம், இந்த ரெகொபெயாமுடைய காரியமும் யெரொபெயாமுடைய காரியமும் இது கர்த்தரால் நடந்தது என்பதை இந்த பகுதியானது நமக்கு விளக்குகிறது. ஒவ்வொரு நாளும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், அவரை சார்ந்து கொள்வோம், அவருக்கு பிரியமான காரியங்களை சிந்திப்போம், செயல்படுவோம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அபரிதமாக ஆசீர்வதிப்பார் என்பதிலே சந்தேகமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை
ஆண்டவர் நமக்கு தந்தருடுவாராக. ஆமென்.